அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 40 ஹதீஸ்களை மனனம் செய்து இன்ஷா அல்லாஹ் இம்மேலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்று நாம் காண இருக்கும் 6வது ஹதீஸ் என்னவென்றால், நாம் நேர்வழி அடைய யாரை பின்பற்ற வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவின்றுள்ளார்கள். என்னுடைய தோழர்கள் சஹாபாக்கள் நட்சத்திரங்களை போன்றவர்கள். எனவே அவர்களில் யாரை பின்பற்றினால் நேர்வழி அடைந்து விடுவீர்கள். விளக்கம்: நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 23 ஆண்டுகள் பெரும் முயற்சி செய்து 1,24,000 சஹாபாக்களை உருவாக்கி விட்டு சென்றார்கள். இத்தோழர்கள் ஒரு காலத்தில் எதற்கும் தகுதி இல்லாதவர்களாக மிகவும் மோசமான நிலைமையில் இருந்தவர்கள். சுருங்கக்கூறின் மிருகங்களை விட கேவலமாக வாழ்ந்தவர்கள். அப்படிப்பட்ட மக்கள்தான் நட்சத்திரங்களை போன்று ஆகிவிட்டார்கள். நட்சத்திரங்கள் பிரகாசமளிக்கக்கூடியவை. எனவே அந்த சஹாபாக்களின் யாருடைய வாழ்க்கையை நாம் பின்பற்றினால் நாம் நேர்வழியை அடைந்து விடுவோம் என்ற கருத்தை தெரிவிக்கும் வகையில் நட்சத்திரங்களை போன்றவர்கள் என்று மேற்கண்ட இந்த ஹதீஸ் தெளிவுபடுத்துகிறது. மேலும் சஹாப் பெருமக்களின் அனைவரும் 100க்கு 100 நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முறையை பின்பற்றி நடந்தார்கள். மேலும் சஹாபாக்களை குறை கூறினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறை கூறியதற்கு சமமாகும் என்று ஒரு ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. மேலும் நட்சத்திரங்கள் இரவு நேரங்களில் நமக்கு பிரகாசத்தை அளிப்பதை போன்று அக்காலத்தில் உள்ள மக்களின் இருளடைந்த உள்ளங்களை சஹாப் பெருமக்களின் பிரகாசமான வாழ்க்கை முறை ஒளிமயமாக்கியது. இன்று கூட அந்த நபித்தோழர்களின் வரலாற்றுகளை படித்து கேட்கும் போதெல்லாம் நம் போன்ற இருளடைந்த உள்ளங்களும் பிரகாசமடைகின்றன. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன்.